நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரிய காட்டுக்குள்ள 10 பேர் போனாங்க. அதுல சிங்கம் வந்து 6 பேரை சாப்பிட்டுச்சு, 4 பேரை சாப்பிடல. வை டயட்ல இருக்கு. சிங்கத்துக்கு சுகர். பாத்தீங்களா? மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. அற்புதமான ஒரு வாய்ஸ் அந்த மாதாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பனிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இடை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர், co-presented by அருண் எக்ஸலோ and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அண்ட் போன வாரத்துல இருந்து நம்ம பசங்க அத்தனை பேருக்குமே ஒரு அருமையான சர்ப்ரைஸ் ஒன்று நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் அந்த வகையில் இந்த வாரமும் நம்ம பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. த பெஸ்ட் யங் ஒன் ஆஃப் த வீக், யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC வழங்கும் 50,000 ரூபாய் வர்த் உள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனோஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறைய பக்தி பாடல் கம்போஸ் பண்ணுவார் அண்ட் நிறைய பக்தி பாடல்களை பாடியிருக்காரு. ஈவன் நம்ம மகாராஜன் சாரும் நிறைய பாடியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் சார்ட்ட நான் நேற்றே கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். AR ரஹ்மான் சார் முதல்ல ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பித்து பஞ்சதன் ரெக்கார்டன் அப்படின்ற ஸ்டூடியோ வந்து நம்ம AR ரஹ்மான் சார் ஓப்பன் பண்ணப்போ அதோட முதல் ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவோஷனல் ஆல்பம். அதில் வந்து அந்த பாடலை பாடினவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜி தான். ஸோ அவர் இது வந்து ஒரு பக்தி பாடல்கள் ரவுண்டாக இருக்கிறனால அவர் ஒரு 2 லைன் அந்த ஆல்பத்துல இருந்து பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. கண்டிப்பா சார் எங்களுக்காக ஒரு 2 லைன். நம்ம நிகழ்ச்சியை நீங்க தான் தொடங்கி வைக்கணும். யா அல்லாஹ் 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 யா அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் உன்னருள் வல்லோனே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் உன்னருள் வல்லோனே. யா அல்லாஹ் எல்லாம் நீயே, இணை துணை இல்லா நீயே. யா அல்லாஹ் எல்லாம் நீயே, இணை துணை இல்லா நீயே. நீ அல்லாமல் கதிரான் யாரே, என்னாலும் துணை நீதானே. நீ அல்லாமல் கதிரான் யாரே, என்னாலும் துணை நீதானே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் உன்னருள் வல்லோனே. யா அல்லாஹ் 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 Thank you so much. ஸோ இந்த உற்சாகத்துடன் நம்முடைய பக்தி ரவுண்டு இன்றைய நாள் நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுஷ்யா. சொல்ல சொல்லி நிக்குதடா, இதுல பயங்கரமான சங்கதிகள் வரும். அனுஷ்யாவுக்கு சங்கதிகளை பாடியிலேருந்து செஸ்ட்லேருந்து பாடுற ஹேபிட் இருக்கு. போன ரவுண்டில் அதை கரெக்ட் பண்ணோம், இந்த ரவுண்டில் அது கொஞ்சம் திருப்பி வருது. ஸோ அதை கொஞ்சம் கவனிக்கணும். கவனிக்கலைன்னா இந்த பாட்டில் அந்த ப்ரொஃபஷனல் டச் வர்றது கஷ்டம். மற்றபடி பாவங்கள் என்னால் ஓகே. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே,
சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அனுஷ்யா, எஸ் சார். முதல்ல அம்மன் பார்த்த ஒரு சந்தோஷம், உன்னுடைய மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவ்வளவு அற்புதமாக இருக்குது. தேங்க்யூ சார். நேராக அம்மன் வந்து நின்று இந்த மேடையில் சூப்பர் சிங்கரில் பாடினா எப்படி இருக்குமோ அப்படி அனுஷ்யாவுடைய பக்காவா அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணு. தேங்க்யூ சார். அந்த ஃபஸ்ட்டு லைன் எப்போ பாடினாலும் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். சொல்ல சொல்ல இனிக்குதுடா முருகா, அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பாடினீங்க. தேங்க்யூ சார். டிவைன் ஃபீல்டில் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் சங்கதி பிளேஸ் வரும்போதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் பாடினா நல்லா இருக்கும். ஓகே. மற்றபடி உன்னுடைய வாய்ஸ் பிரமாதமான வாய்ஸ். தேங்க்யூ சார். கீப் இட் அப். தேங்க்யூ சார். அனுஷ்யா, எஸ் சார். நல்ல சாங் செலெக்ஷன், தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பாடியிருக்கம்மா. தேங்க்யூ சார். அதே மாதிரி சில சங்கதிகள் அதில் கடைசியில் ஒரு இம்ப்ரவைஸ் குமராவில் பாடின அந்த சங்கதி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக விழுந்தது. பல்லவியில் வந்து பல்லவி பாடு. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல. உன் பெயரை, அதுதான் இருக்குது. உன் பெயரை ரை என்ன வேற அதில் அந்த சங்கதியே இல்லை. இல்ல அந்த உன் பெயரை அந்த ஆ, சங்கதி உன் பெயரை அது லாஸ்ட்ல வருது. ஃபர்ஸ்ட்டில் கூட நீ பாடுற அந்த டச் இருக்காது. நீ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு பாடுற. அது ரெண்டு மட்டும் கரெக்ட் பண்ணிட்டேன்னா பாக்கியெல்லாம் நல்லா பண்ண. கடைசியில் சில சங்கதிகள்லாம் அபாரமாகவே விழுந்தது. ரொம்ப நல்லா பண்ணேன். ஆல் தி பெஸ்ட். கீப் இட் அப். ஸோ அனுஷா, இன்னைக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? டெஃபினெட்லி, ப்ளீஸ் கோ ஹெட். அதுனா என்ன பார்த்தா மட்டும் கேள்வி கேட்கணும்னு தோணுது. கேளுங்க. 10 பேர் காட்டுக்குள்ள போனாங்க. பெரிய காட்டுக்குள்ள போனாங்க. அப்படியே இந்த பிள்ளையும் கூட்டு போக வேண்டியதானே? இல்ல, ஆ. அவங்க 10 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அதுல வந்து 6 பேரை வந்து சிங்கம் சாப்பிட்டுச்சு. என்னடா இது? பேர 6 சம்சா அந்த- சாப்பிட்ட மாதிரி சொல்ற. 6 பேரை சிங்கம் சாப்பிட்டுச்சா? ஆமா. ஒரே சிங்கமா? ஆமா. மீதி 4 பேரை அந்த சிங்கம் சாப்பிடல. ஏன்? ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கு, அடுத்த நாள் சாப்பிடலான்ட்டு. இல்ல, ஆ, இது எல்லாருக்குமே கொஸ்டின்ஸ். இது யார் வேணா பதில் சொல்லலாமா? யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஒரு நிமிஷம் இரு, மைக் அர்ஜுன்ட்ட கொடு. இந்த வாரம் கேட்ட கேள்விக்கு இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல். ஏக்கடா சொல்றா. சொல். ஏன்டா மீதி 4 பேரை சாப்பிடல? அது நிறைய சாப்பிட்டுச்சு. டைஜஷன் ஆகல. ஓ, மற்ற 4 பேர் ஓடியாச்சு. மற்ற 4 பேர் மத்த ஓட்டாங்க. 4 பேர் ஓடி போயிட்டாங்க. ஏய், சாப்பிட்றதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி மைக்க தள்ளி விடுறான் பாரு. சொல்றா, சிங்கம் ஏன் 6 பேருக்கு மேல சாப்பிடல? அது டயட் டயட்ல இருக்கு. 6 பேரை தின்னு இருக்குடா, டயட்ல இருக்கான். அடுத்து ஓகே மாக்கப்பா அண்ணா, நீங்க சொல்லுங்க. ஓ, யா, the question is for you. ஏஞ்சலின் 6 பேரை மட்டும் சாப்பிட்டுச்சு, 4 பேரை ஏன் சிங்கம் சாப்பிடல? சிங்கத்துக்கு சுகர். பாத்தீங்களா? அப்படியாமா? அதுவாமா? இல்ல, இல்லையா? தப்பா? மாக்கப்பா சொல்லுங்க. மாக்கப்பா, உங்களை நான் எங்கேயோ இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் வேணும் அப்படின்னு ஏய் சொல்லியிருக்கேன். அப்பா, அப்படி இருக்கும்போது தயவுசெய்து சாமி அந்த கோயில் மணி அறுத்துவன் தலையில உள்ள. ஓகே, 6 பேரை சாப்பிட்டு சிங்கம் செத்துடுச்சு. இல்ல, மனோஜி, பெரிய காட்டுக்குள்ள 10 பேர் போனாங்க. அதுல சிங்கம் வந்து 6 பேரை சாப்பிட்டுச்சு, 4 பேரை சாப்பிடல. வை மகாராஜன் சார் மாராஜன் சொல்லுங்க. சார், நீங்க கூட ட்ரை பண்ணலாம். முதல்ல சாப்பிட்ட 6 பேர் வந்து நான் வெஜிடேரியன். அதனால அது சிங்கம் பிரியமா சாப்பிட்டுருச்சு. பாக்கி 4 பேர் வெஜிடேரியன். அதனால அவங்களுக்கு அதுக்கு பிடிக்கல, சாப்பிடல. இல்ல 4 பேருமே ஒரே எப்படி வந்து மாராஜன் சாரோட ஆன்சர் தப்புன்னு சொல்லலாம்? அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட் தான். கரெக்ட் சொன்னாங்க. அது ஒரு வகையில கரெக்ட். எல்லாருமே சொல்லியாச்சு. இந்த சைடு ஏதாவது ட்ரை பண்றீங்களா? அதுல நம்ம மாக்கப் பண்ணாதான் சொல்லுங்க. அவர் தான் சொல்லணுமா? சொல்லுமா. மீதி 4 பேர் வந்து லேடிஸ். அந்த சிங்கத்தை வந்து சிங்கமா திட்டி பேசி. அது இல்ல, நான் சொல்லட்டுமா? மீதி உள்ள 4 பேருமே லயன்ஸ் கிளப் மெம்பர். வாவ் 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 வாவ், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் தோணல? மாக்காப்பாக்கு தோணல, மகாராஜன் சாருக்கு தோணல, மனோ சாருக்கு தோணல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யார் அனுஷ்யா? முருகன்.
ஸோ இப்போ முருகர் வந்து உங்க முன்னாடி டை அப்படின்னு வந்து நிக்கிறார். அவர்கிட்ட நீங்க என்ன வரம் கேட்பீங்க? தம்பி என் கூட சண்டை போடாம இருக்கணும். தம்பி உங்க கூட சண்டை போடாம இருக்கணும். எங்க இருக்கானா? வந்திருக்கானா எனக்கு? இருக்கேன் இருக்கேன். புரூஸ்லி அர்ஜுன் இனிமேட்டு வந்து அக்கா கூட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டனா சாமி கண்ணை குத்திரும். என்னது? நான் அவன் திருப்பி குத்துவன்றான். ஏன் சண்டை போடுறீங்க நீங்க? சண்டை போட மாட்டேன். ஏன் இவ்வளோ நாள் ஏன் சண்டை போட்ட? தம்பி கத்தி பேசுறீங்களா? எதுக்கு 2 பேரும் சண்டை போடுவீங்க? டேய் அனுஷ்யா வெரி குட் சிங்கிங். ஸோ நீங்க சாமி கிட்ட வரம் கேட்ட மாதிரி தம்பி வந்து உங்களோட சண்டை போடக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து சீக்கிரமே உண்மையாகும். ஓகே யா தேங்க்யூ. நீங்க போய் ஓகே, அடுத்ததாக நாம் இன்வைட் பண்ண போகிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்திகரமான ஒரு ஃபேமிலி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரோ ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீஷா. மாதவன் கோயிலில் ரொம்ப அழகான பாட்டு, இளையராஜா சாருடைய பாட்டு, ஜானகிமா பாடியது. ஸ்ரீஷா அது ரொம்ப நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறான். ரிஹர்சல் வரல் டேக்கில் அவளால் அதே ஜஸ்டிஃபை பண்ணணும். பண்ணித்துனா ஒரு சூப்பர் ரெண்டிஷனாக இருக்கும். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயென்று உன்னை தான், தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதாவுன் கோவிலில்
ஸ்ரீஷா, ஹலோ நல்ல அற்புதமான ஒரு வாய்ஸ் அந்த மாதாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். டோட்டலாக சாங் வந்து அந்த டிவைனோட இருந்தது. தேங்க்யூ எல்லா தடவையுமே அந்த பல்லவியில் அந்த சங்கீதம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. தேங்க்யூ. பட் ஆனால் சரணத்துலலாம் ஏன் ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாக பாடுற மாதிரி வாய்ஸில் லைட்டாக ஒரு ஷிவரிங் இருந்தது. ஏன் எதனால்? பிச்சு கூடவா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. கரெக்டான பிச்சு தானே? அது ஒன்று தான் அந்த கொஞ்சம் ஒரு டென்ஷன் தெரிஞ்சுது. அது வேண்டாம். ஷுவர். பயத்தை தூக்கி போட்டு பயபக்தியோடு மட்டும் பாடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸ்ரீஷா, ஹலோ ஃபென்டாஸ்டிக் ரெண்டரிங், ரொம்ப நல்லா இருந்தது. சாங் கேட்கச்சே பல்லவி ரொம்ப அற்புதமாக இருந்ததுமா. தேங்க்யூ சார். இவ்வளோ அற்புதமான வாய்ஸ் கொடுத்துருக்காரு கடவுள். இந்த மாதிரி அற்புதமான மேடை கிடைச்சிருக்கு. இந்த மேடை கிடைக்குமா சூப்பர் சிங்கர்ஸில்? இப்போ நாங்கள் வந்து உங்கள் மாதிரி ஃபுல் சாங் எல்லாம் டெஸ்ட் வச்சு சம்டைம்ஸ் பாட முடியாது. அதுக்கெல்லாம் உங்களை எல்லாம் ரொம்ப பாராட்டணும். கீப் ஆன் கோயிங். அந்த தைரியத்தை விடாத. யூஆர் எ குட் சிங்கர். ஓகே, கீப். தேங்க்யூ சார். ஸ்ரீஷா, ஹலோ மேம். எனக்கு வந்து உங்களோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது கண்டினியூ பண்ணுங்க. நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் எனி ஆஃப் யுவர் சிங்கிங். ஐ லவ்ட் இட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யூ. சீசா, ஹாய் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா. உங்களோட ஃபேவரட் காட் யாருன்னு சொல்லுங்க. ஜீசஸ். ஜீசஸ் உங்களோட ஃபேவரட் காட். வெரி குட். இப்போ கடவுள்கிட்ட என்ன கேட்க போகிறேன்? ஒரு வரம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, நீ கவலைப்படாத. ஹாப்பியா தான் இருக்கேன். அவரும் ஹாப்பியா இருக்காரு. அந்த ஆண்டி ஹாப்பியா தான் இருக்காங்க. ஹாப்பியா தானே ஹாப்பியா தானே சார் இருக்கீங்க. அப்புறம் என்ன, எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன? உங்களுக்கு ஒரு விஷயம் கேளு. உனக்குமா, உனக்கு என்ன வேணும்? தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணுமா? கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வேணுமா? நீ படுத்து தூங்குடா செல்லம். ஏஞ்சலி, நீ படுத்து தூங்கு. லைஃப்பில் வந்து எது பண்ணாலும் ஒரு பாசிட்டிவ் இருக்கணும். அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமைப்படுத்துவேன். ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட சொல்றீங்க. சொல்லிட்டு ஏதோ வெயிட்டாக கேட்க போறீங்க. என்ன கேட்க போறீங்க சொல்லு. இப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா பாடணும், அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இது வந்து எல்லாருமே வந்து நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ என்கிட்ட வந்து கடவுள் கேட்டாருன்னு வச்சுக்கோ, கேட்க மாட்டாரு. ஒரு ஜென்மம் வந்தாலும் மாக்காமா மாதிரி ஒரு ஆங்கர் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் பத்தியா? அந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒன்று கேளுங்கன்ற. நல்லா பாடணும், நல்லா படிக்கணும். பரவாயில்ல, நீங்க நல்லா படிக்கணும், நல்லா பெரிய சிங்கர் ஆகணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீஷா. நீங்க உங்க இடத்துல போய் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. ஆனா இந்த பசங்களுக்கு கடவுள்கிட்ட கேட்காமலே வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வரம் கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 என்ற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு அன்பு பரிசான டவுன் ஹவுஸும் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ பக்தி பாடல்கள் சுற்று நம்ம பசங்களாம் பக்தி பரவசத்துடன் அழகான பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் சூப்பர் சிங்கர் 4ல் வந்து நம்மளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கண்டஸ்டன்ட் நம்மளுடைய வந்து இப்போ ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ், ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. லெட்ஸ் வெல்கம் ரிஸ்வான் பாய். आरज़ू है कि पाक हो जाऊं, आरज़ू है कि पाक हो जाऊं, जान दे के हलाक हो जाऊं, इसी उम्मीद से बैठा हूँ दर पे तेरे मैं,
तेरे चरणों के खाक हो जाऊं मेरे अल्लाह मेरे मौला। मौला मौला मेरे मौला मौला मेरे मौला मौला हो करम। मौला मौला मेरे मौला मौला मेरे मौला हो करम। मौला मौला मेरे मौला मौला मेरे मौला हो करम। मौला मौला मेरे मौला मौला मेरे मौला हो करम। बेकसों को सहारा मिले, डूबतों को किनारा मिले। सर से तूफान पल में टले, जो तेरा एक इशारा चले। तू करे जो मेहरबानियाँ, तू करे जो मेहरबानियाँ, दूर हो जाए हर एक गम। मेरे मौला करम हो करम। 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 तुमसे फरियाद करते हैं हम, तुमसे फरियाद करते हैं हम। मेरे मौला करम हो करम। मेरे मौला करम हो करम। मेरे मौला करम हो करम। मौला 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 मौला। मेरे मौला करम हो करम। मेरे मौला करम हो करम। ஹலோ ரிஸ்வான் பாய். ஹாய். ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் இங்க வந்து நம்மளுக்காக இவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடினதுக்கு. நீங்கள் நான் இங்கே வந்து பாடுறதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா விஜய் டிவியினுடைய தாய் வீடு. வாவ். இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. நீங்க அந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல ஒரு பாடல் பாடினீங்க தெரியுமா? அதுல ஒரு 2 லைன் எங்களுக்காக இப்போ. तीजा तेरा रंग था मैं तो, तीजा तेरा रंग था मैं तो, जिया तेरे ढंग से मैं तो। तू ही था मौला तू ही मौला मेरे, ले ले मेरी जान। मौला मेरे ले ले मेरी जान। வாவ். தேங்க்யூ ரிஸ்வான் பாய். நீங்க வந்து ஏதோ ஒரு பிளேபேக் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பத்தி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாமே? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் உருவாக்கி தான் இந்த மேடைக்கு வராங்க, ஆனால் நான் இந்த மேடையில் வந்து தான் உருவானேன். எனக்கு உருவாக்குன பிதாமகன் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரவிபிரியன் சார் சொல்லி ஒருத்தர் கனடாவில் ஒருத்தர் மியூசிக் டேரக்டராக இருக்கார். அவர்கிட்ட நான் பாடியிருக்கேன். அவருடைய மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாந்தன் என்ற ஒரு மூவியில் பாடியிருக்கேன். பவர் ஸ்டார் தான் அதுக்கு ஹீரோ.
நானும் கானா பாலா சாரும் 2 பேரும் சேர்ந்து அந்த சாங் வந்து மேல் டுவேட்டாக நாங்கள் பாடியிருக்கோம். ஒரு தத்துவ பாட்டு, அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெரி குட் வெரி குட். இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் நான் சென்னை தாண்டி நான் போவேனா போக மாட்டேனா அப்படி சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருந்தேன். ஆனால் விஜய் டிவியில் இங்கே வந்துட்ட பிறகு, இந்த மேடையில் ஏறிட்ட பிறகு என்னன்னா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா வரைக்கும் என்னுடைய வந்து இருக்கையை வந்து கடவுள் கொண்டு போய் சேர்த்துட்டான். அதுக்கு இறைவனுக்கும் விஜய் டிவிக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் மேலும் மேலும் இன்னும் வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்க்கு பெருமை சேர்க்கணும். பட் பிஃபோர் தட் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறீங்க. வாட் யூ ஹேவ் டு சே மனோ சார்? ரிஸ்வான் பாய் சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அதாவது இங்கே மீட் பண்ணும்போது உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். காரணம் என்னென்னா, இந்த மேடையில் நீங்கள் உருவான ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட், வித்தியாசமான ப்ராஜெக்ட். உங்கள் வாய்ஸ் டிம்பர் வந்து டிஃப்ரெண்ட் சவுண்டிங். அந்த சவுண்டிங் வந்து ரெகுலர் மியூசிக் டைரக்டர்ஸ் விட அப்பப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒத்து போகும். அப்படி யூஸ் பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸ் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ என்ன பாட்டு பாடினீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி மறுபடியும் இந்த மேடையில் அந்த ஷீல்டோடு நீங்கள் வந்து இங்கே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான். தேங்க்யூ சார். ஹாய் மாஷா அல்லா. தேங்க்யூ சார். சார் ரிஸ்வான் பாய், நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பசங்களாம் வேறு லெவலில் இருக்காங்க. இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், காட் பிளஸ் யூ ஆல். இங்கே உங்களுடைய ஃபேவரட்னா யாராவது 1-2 பேர் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா யாரோட பர்ஃபார்மன்ஸு? கை நிறைய பூ கொடுத்துட்டு எந்த பூ பிடிக்கும்னு கேட்குற மாதிரி இருக்கு கேட்குறது. எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரிஸ்வான் பாய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் பண்ணிருக்காரு, நிறைய வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவருடைய முதல் பாடலே வந்து கானா பாலா அவர்கள் கூட வந்து இவர் சேர்ந்து பாடியிருக்காரு. அண்ட் இவருக்கு வாய்ப்பு கொடுத்த ரவி பிரியன் இசையமைப்பாளர், அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சமயத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் கூட, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல் முதல் ரன்னர் அப்பா வரக்கூடியவங்களுக்கு VK ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharam Gold Winner and co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். and இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரவுண்ட் பக்தி பாடல்கள் ரவுண்ட். ஸோ இந்த பக்தி பாடல்கள் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து பாட போற கண்டஸ்டன்ட் அனல் ஆகாஷ். அனல் ஆகாஷோட குரலுக்கும் டிஎம்எஸ்ஐயோட குரலுக்கும் சம்பந்தமே இல்லை. டிஎம்எஸ் ஐயா உடைய ஸ்டைலை காப்பி பண்ணுறதோ அந்த ஸ்டைலை பாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வாய்ஸ் கல்ச்சரை இப்போ கேட்கவே முடியாது, பாடவும் முடியாது. ஆனாலும் தேவனே என்னை பாருங்கள், இந்த பாட்டை எடுத்திருக்கிறான். அதோடைய ட்ராமா, அதோடைய மெலோடிக் கண்டென்ட் அண்ட் டிவோஷனல் கண்டென்ட்டுக்காக எந்த அளவுக்கு அவனோட வாய்ஸில் கேட்கறதுக்கு பொருத்தமாக இருக்கு பார்ப்போம். ப்ரிப்பரேஷன் ஹஸ் பீன் குட். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். 1000 நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் அறிவி மன்னித்தருள்வி. My Lord, pardon me. உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. படியிலே மழலைகள் ஊமையோ, சேய் உறவிலும்
நினைவுகள் மௌனமோ தாய் உடலிலா மனதிலா தேவனே நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே மான்களும் சொந்தம் தேடுமே இம்மானிடன் செய்த பாவம் என்னவோ காவலே சட்டவேலியே உன் பாதையில் பிழை பாசம் இல்லையோ செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது சேவை புரிந்திட சேவகர் 1000 தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் அனல் ஆகாஷ் சார், நல்ல சாங் செலெக்ஷன், ஒரு பிரம்மாண்டமான பாடல். இந்த பாட்டு முழுக்கவும் பார்த்தீங்கன்னா இசைவேந்தர் அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிச்சிருப்பார். நீங்கள் வந்து உங்கள் அந்த ஸ்டைலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாடினீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது வாய்ஸ் வந்து அந்த மகரக்கட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டு வருது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி பாட்டு எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். பட் இந்த சாங்கில் வந்து முழுக்க முழுக்க என்னென்னா ஃபுல்லாக அந்த எமோஷன். சிவாஜி அவர்கள் படத்தில் அவர் உருவத்தால் நடித்தா அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் குரலால் நடிச்சிருப்பார். குரல்லையே நடிக்கிறது. சரணம் தாய் அந்த இடம் பாடுங்க. தாய் மடியிலே மழலைகள் ஊமையோ தாய் மடியிலே தாரரரா எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது அவுட் ஆஃப் டியூன் போகக்கூடாது. அடுத்த லைன் பாடுங்க. நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே அங்க வந்து ஃபால்ஸ் வாய்ஸ் வரக்கூடாது. நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே. இதை வந்து நிறைய நம்ம முதல்ல உள் வாங்கணும். அந்த உள் வாங்கிக்கிட்டா நம்ம திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கை கொடுக்கும். பட் உங்களுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்ச் வாய்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இனி பாட பாட உங்களுக்கு இந்த மகரக்கட்டு அது ஃபுல்லாக நீங்கள் ரிலீஸ் ஆகி ஓப்பன் த்ரோட் வரும்போது நிச்சயமாக உங்களால் நல்லா பாட முடியும். பட் அதுக்கு நிறைய சாதகம் பண்ணி சார்கிட்ட இருந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியும். வாழ்த்துக்கள். ஆனால் ரொம்ப சேலஞ்சிங் சாங் தான் நீங்கள் பாடினது. ஆல்மோஸ்ட் நீங்கள் அண்ணன் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் உங்கள் ரேஞ்சுக்கு உங்களுடைய வாய்ஸ் த்ரோக்கு நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. கீப் இட் அப். அனல் ஆகாஷ், உங்களோட ரெண்டிஷனில் ஆல்வேஸ் இப்போ அட்லீஸ்ட் உங்களோட சாய்ஸஸ் சாங்ஸில் நல்ல ட்ராமா இருக்குது. அண்ட் த ட்ராமா இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூஆர் ஆல் அபவுட் அனல். Don't let the confidence slip. You're going great guns. All the best. Thank you. தம்பி வணக்கம். வணக்கம். அனல் ஆகாஷ் நல்லா பாடுனீங்க. அனல் ஆகாஷ், அனல் ஆகாஷோட ஃபேவரட் காட் யாரு? ஃபர்ஸ்ட் அம்மா அண்ட் காட்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படியே லெஃப்ட்ல திரும்பு. காட் வந்து நிக்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க. இல்ல என்ன இப்போ நல்லா இருந்துச்சு, ஒரு கைத்தட்டல். ஓகே, காட் உட்காந்துட்டு இருக்காங்க. காட் டக்குன்னு வந்து 10 செகண்ட்ல நீ வந்து ஒரு வரம் கேட்கணும்
நான் வந்து உடனே உனக்கு அது கிராண்டட் அப்படின்னு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா என்ன கேட்பீங்க? எனக்கு ஒரு வரம் இருக்குது அண்ட் ஜென்ரலாக எல்லாருக்கும் 2 வரம். சரி, நடிக்காம சொல்லுங்க. சரி. ஃபர்ஸ்ட் என் வரம் வந்து எனக்கு எப்படியாச்சும் 2 இசை தெய்வம் ரஹ்மான் சார்ட்டையும் ராஜா சார்ட்டையும் ஒரு சாங் பாடணும். ஓகே, வெரி குட். கண்டிப்பா அந்த வரம் வந்து நிறைவேறணும். அடுத்து அண்ட் செகண்ட் வந்து உண்மையிலே ஃப்ரம் டீப் ஆஃப் மை ஹார்ட். நான் உண்மையிலே சொல்கிறது என்னென்னா, இப்போ நிறையா குழந்தைங்க, நிறையா ஸ்பெஷல் சைல்ட்ஸ், செந்தில்நாதன் மாதிரி உண்மையிலேயே நிறையா பேர் வந்து மியூசிக்கில் அவ்வளோ டேலண்ட் இருந்து, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்து சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்காம இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஸோ ஸ்வீட், வெரி குட், வெரி குட். ஓகே, நல்லா சூப்பராக பண்ணீங்க அனல் ஆகாஷ். வாழ்த்துக்கள். அனல் ஆகாஷுங்களை ஜோர ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Aerial Super Singer Junior 4 powered by Energy Tharam Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சூப்பர் சிங்கருடைய செல்ல பிள்ளை செந்தில்நாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்புனிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்புனிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். தெரிகிறது தாயின் கேட்பதுண்டு, தன்னை முகம் பார்ப்பதுண்டு, ஜீவனற்ற கண்களுக்கு தேவன் முகம் தெரிகிறது. அந்த மரம் கிளைதனிலே வந்த மந்த பறவை ஒன்று, அந்த மரம் கிளைதனிலே வந்த மந்த பறவை ஒன்று, தந்ததொரு அன்பை கண்டு தந்தை தன்னை மறப்பதுண்டு. கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, எரிவிட்ட ஒரு மனமோ வேறுபடி நடக்கிறது. ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, எரிவிட்ட ஒரு மனமோ வேறுபடி நடக்கிறது. ஏற்றியது குற்றமில்லை, எரியதும் பாவமில்லை, ஏற்றியது குற்றமில்லை, இலையெனும் பாவம் இல்லை, மாற்றியது கடவுள் எனும் மாயக்கார நீலையம்மா. கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். தேவனவன் கோயிலிலே கோடை வெயில் சுடுகிறது, தேவியவன் வாசனிலோ செல்வமலை பொழிகிறது. தேவனவன் கோயிலிலே கோடை வெயில் சுடுகிறது, தேவியவன் வாசலிலோ செல்வமலை பொழிகிறது. நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு, நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி
ஓடி வரும் புகழ் எதற்கு உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பதற்கு கண்ணில் அந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் மிக்க ஒரு மனம் ஒரு குணம் கண்ணில் அந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் செந்தில்நாதன் என்ன பத்ரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பத்ரி. மனோ அங்கிள் பத்ரி. கரெக்டாக சொன்னீங்களே, வெரி நைஸ். ரொம்ப அறிவாளி தான் செந்தில்நாதன். ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் அந்த அத்துபடியாக அந்த வார்த்தைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி இங்கே பாடும்போது ரொம்ப சந்தோஷமா. என்ன செய்யறது? செந்தில்நாதன், நான் யார் பேசுறேன்னு தெரியுதா? கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். கடவுள் அமைத்து வைத்த மேடை. ஆமாம், இது செந்தில்நாதனுக்காக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மூலமாக கடவுள் அமைத்து வைத்த மேடை. டிஎன் மகாராஜன், நான் போன மாதம் 2 முறை செந்தில்நாதனும் அவங்க இருக்கக்கூடிய இல்லம் அந்த இடத்துக்கு போனேன். கிட்டத்தட்ட 200 பேரை வச்சு இவர் அந்த இடத்த நிர்வகிக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது நாமெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. அந்த 200 பேரை வச்சு நடத்தக்கூடிய அவரை நான் தெய்வத்துக்கும் மேலாக தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செந்தில்நாதன் இங்கே ஒரு நாள் ஒரு மாதிரி பாடிட்டு இன்னொரு நாள் அவன் சுமாராக பாடுறான்னா அதை கேட்குறவங்கள்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய சக ஜட்ஜிகள் முதற்கொண்டு அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஏன்னா அவன் ஒரு நார்மல் குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இந்த அளவுக்கு பாடுறான்னா அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த குற்றங்களை குறைகளை தள்ளி நிறைகளை மட்டுமே கொள்ள வேண்டும்னு பார்க்குற ரசிகர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் நான் பணிவோட கேட்டுக்கிறேன். நாளைக்கும் நம்ம பசங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த பக்தி பாடல்கள் ரவுண்டில் ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாமே பார்க்க போகிறாங்க, பாட போகிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் பார்க்கணும். Until then, this is Makapa Anand and Priyanka signing off. Our Aerial Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.